உம்பர்தருத்தேனுமணிக்கசிவாகி உன் கடலில் தேனமுதட்டுணர்வூரி இன்பரசத்தீர் பருகிப் பலகாலும் என்பனுயிர்காதரவு தருள்வாயே தம்பிதனக்காக வனத்தனையோனே தந்தை பலத்தால் அருள்கை கணியோனே அன்பர்தமக்கான நிலை பொருளோனே ஐந்து கரத்தானை முகப் பெருமாளே பெருமாளே பெருமாளே. எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் அருளாலும் முழுமுதற் கடவுளாம் விநாயகப் பெருமானின் கருணையினாலும் என்னையும் ஒரு பொருட்டாக கருதி என்னை தினமும் வழி நடத்தும் சமயபுரத்தாளின் அருளினாலும் மாதொரு பாகனாம் ஈசனின் அருளால் அவன் தாழ் வழங்கி அவன் வீட்டிற்கும் உங்களது இதய கமலங்களையும் வணங்கி விதுர நீதியை படைத்த நீதிமான் விதுரரை பற்றி எனக்கு தெரிந்த அளவில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முற்படுகிறேன். திருச்சிற்றம்பலம். நம்ம சனாதன தர்மத்தில் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வழிமுறைகளையும் நல்லது கெட்டது எல்லாத்தையும் நம்ம புராணங்களில் உள்ள கதாபாத்திரங்கள் மூலமா நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. நம்ம வாழ்க்கையில நாம தினமும் பார்க்குற மனுஷங்கள்ல நிறைய பேர் இப்படி பேசுறத பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு தப்பும் பண்ணல. என் புத்தி கெட்டின வரைக்கும் யாருக்கும் ஒரு கெடுதல் நினைக்கல. ஆனாலும் நாம் படாத கஷ்டமே இல்லை. கடவுளுக்கு கட்டு இல்லை இருந்தா இப்படியா ஒருத்தரை கஷ்டப்படுத்துவான்? இப்படி டைலாக கேட்டிருக்கீங்களா? இவங்களுக்காக படைக்கப்பட்ட கதாபாத்திரம் தான் நம்ம மகாபாரதத்தில் வர விதுரர். விதுரர் நேர்மையானவர், வீரம் மிக்கவர், பலசாலி, அறிவாளி, விதுர நீதியை படைச்சவர். சந்திர வம்சத்துல அரச குலத்துல திருதராஷ்டிரனுக்கும் பாண்டுவுக்கும் தம்பியா பிறந்தவர். இவருக்கு இவ்வளவு குவாலிஃபிகேஷன் இருந்தும் அவரால் அரசனாக முடியல. வீரரான விதுரர்கிட்ட திருமாலோட கோதண்டம் இருந்தோம். அவர் மகாபாரத போர்ல யுத்த களத்துக்கே வரல. அவர் ஒரு நல்ல அமைச்சரா திருதராஷ்டிரனுக்கும் அவனோட பிள்ளைங்களுக்கும் எவ்வளவோ நல்ல அறிவுரைகளை சொல்லியிருக்காரு. ஆனாலும் அவரு அவங்க கிட்ட இருந்து பார்த்தது எல்லாம் அவமானம்தான். இதுக்கெல்லாம் காரணம் விதி. கர்மவினை கோட்பாடுன்றது நம்ம சனாதன தர்மத்தோட அடிநாதம்னு சொல்லலாம். விதியை யாராலும் வெல்ல முடியாது. வினை விதைச்சவன் வினையை அறுப்பான், திணை விதைத்தவன் திணையை அறுப்பான். இந்த வினை திணை ரெண்டுலையும் இருக்கிற முதல் எழுத்தை சேர்த்து பார்த்தீங்கன்னா அதுதான் விதின்றது உங்களுக்கே புரிஞ்சிடும். ஆக நீங்க உங்களுக்கு தெரிஞ்சு எந்த தப்பையும் பண்ணலானாலும் உங்க கர்ம வினைப்படி, அதாவது உங்களுக்குன்னு விதிச்சு இருக்கிறத அனுபவிச்சுதான் ஆகணும். நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் அதை அப்படியே ஏத்துக்கிட்டு வந்த மாதிரியே எடுத்துக்கிட்டு அதை அனுபவிச்சுட்டு போயிடணும். யாரையும் நொந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதுதான் விதுரரோட கதை நமக்கு சொல்லுது. நாம விதுரரோட கதைக்கு போறதுக்கு முன்னால அவரு முன்பிறவியில யாரா இருந்தாரு, எதனால ஒரு தப்பும் செய்யாம இந்த பிறவியில ஏன் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சாருன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு காலத்துல மாண்டவியர்ன்ற முனிவர் காட்டுல ஒரு ஆசிரமத்துல தங்கி அந்த ஆசிரமத்துக்கு எதிர்க்க இருந்த அரச மரத்தடியில உட்கார்ந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவர் அப்படி கடுமையா தவத்துல இருந்தபோது பக்கத்துல இருந்த நாட்டோட அரண்மனையில இருந்த ராணியோட நகைகளை சில திருடங்க திருடிக்கிட்டு ஓடிட்டாங்க. அவங்கள அந்த ராஜாவோட காவலாளிங்க துரத்திக்கிட்டு வந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க இந்த திருடங்க ஒரு காட்டுக்குள்ள ஓடினாங்க.
காவலாளிங்க விடுறதா இல்லை. அங்கேயும் துரத்திக்கிட்டு வந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த திருடங்க மாண்டவியர் அந்த காட்டுல தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தாங்க. அவரு ஆசிரமத்தை பார்த்த உடனே இதுதான் பதுங்க சரியான இடம்னு முடிவு பண்ணி அவங்க திருடிக்கிட்டு வந்த நகைகளை மாண்டவர் முனிவர் பக்கத்துல வச்சுட்டு ஆசிரமத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. துரத்திக்கிட்டு வந்த காவலாளிங்க ராணியோட நகையெல்லாம் முனிவருக்கு பக்கத்துல இருக்கிறத பார்த்து அதை எடுத்துக்கிட்டு முனிவர்கிட்ட அந்த திருடங்களை நீங்க பாத்தீங்களான்னு கேட்டாங்க. அவர் கடுமையான தவத்துல இருந்ததால அவங்களுக்கு அவர்கிட்ட இருந்து ஒரு பதிலும் வரல. அவங்க உடனே அவரோட ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சு அங்க பதுங்கி இருந்த திருடங்களை பிடிச்சிட்டாங்க. அந்த திருடங்க அங்க பதுங்க இந்த முனிவர் தான் பர்மிஷன் கொடுத்துருக்கணும்னு நினைச்சு தவத்துல இருந்த முனிவரையும் அப்படியே அரண்மனைக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. அரண்மனைக்கு திரும்பி வந்த காவலாளிங்க ராஜா கிட்ட ராணியோட நகைகளை மீட்டுட்டதாகவும் திருடங்களை கையோட பிடிச்சு வந்திருக்கிறதாகவும் சொன்னாங்க. கோபத்துல இருந்த ராஜா எதையும் விசாரிக்காம அத்தனை பேரையும் கழுவுல ஏத்த சொல்லி உத்தரவு போட்டுட்டார். கழுவு ஏத்துறதுன்றது அந்த காலத்துல இருந்த ஒரு கொடுமையான மரண தண்டனை. கழுவுனா என்னன்னா, நாம யூஸ் பண்ற பென்சிலை பூதாகரமா நினைச்சு பாருங்க. அத ஒரு பெரிய உயரமா மரத்துல செஞ்சு இருப்பாங்க. அதனோட ஒரு முனைய பூமியில நட்டு வச்சிருப்பாங்க. மேல இருக்கிற முனை பென்சில் மாதிரி கூர்மையா சீவி இருக்கும். அந்த கூர்மையான பகுதியில ஆமணக்கு எண்ணெயை தடவி யாருக்கு கழுவேத்தனம்னு தண்டனை கொடுத்திருக்கோ அவனை தூக்கி அந்த கூரான பகுதி அவனோட ஆசன வாயில இருக்கிற மாதிரி வச்சு விட்டுடுவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா உள்ளே இறங்கி அவன் உயிரை எடுத்துரும். இதை தான் கழுவேத்தம்னு சொல்லுவாங்க. இது ஒரு மோசமான மரண தண்டனை. திருடங்களை கழுவேத்த ராஜா ஆர்டர் கொடுத்ததும் காவலாளிங்க அந்த திருடங்க அத்தனை பேரையும் கழுவுல ஏற்றிட்டாங்க. அதே மாதிரி அவங்க தூக்கிக்கிட்டு வந்த தவத்துல இருந்த மாண்டவியரையும் தூக்கி கழுவுல ஏற்றி உட்கார வச்சுட்டாங்க. கழுவுல ஏற்றுற திருடங்க எல்லாரோட உயிரும் கொஞ்ச நேரத்துல போயிடுச்சு. ஆனா மாண்டவியரோட தவ வலிமையினால அந்த கழுவரத்தால அவரை ஒன்றும் பண்ண முடியல. 2 நாள் ஆகியும் அவர் அதே இடத்துல கடுமையான தவத்துல உட்கார்ந்துகிட்டு இருந்தார். இதை பார்த்த ஊர் மக்கள் மிரண்டுட்டாங்க. இந்த விஷயம் ராஜாவுக்கு தெரிஞ்ச உடனே அந்த ராஜா தான் தப்பு பண்ணிட்டோன்றதை புரிஞ்சுக்கிட்டு முனிவர்கிட்ட ஓடி வந்து நடந்ததையெல்லாம் சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டான். தவத்துல இருந்து வெளியே வந்த மாண்டவியர் அந்த ராஜா கிட்ட உண்மையில எனக்கு ஒரு கோபமும் இல்லை அப்படின்னு சொன்னார். முனிவர் கோபத்துல இருந்து வெளியே வந்துட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த ராஜா அவரை அப்படியே ஆணி போல இருக்கிற கழுவோடு தூக்கி அதை வெளியே எடுக்க முயற்சி பண்ணான். ஆனா அவனால அதை வெளியே எடுக்க முடியல. அதனால அவன் அவரோட உடம்புக்கு வெளியில இருந்த பகுதியை மட்டும் வெட்டி எடுத்துட்டான். அதுக்கு பின்னாடி அந்த முனிவர் அந்த கழுவோட ஒரு பகுதியை தன் உடம்புக்குள்ளேயே தாங்கியே கடுமையா தவங்களை செஞ்சுக்கிட்டு வந்தார். அதனாலதான் அவரை ஆணி மாண்டவியர் அப்படின்னு சொல்லுவாங்க. கோபத்திலிருந்து வெளியே வந்த முனிவர் யார் இதுக்கு காரணம்ன்றது எனக்கு தெரியும். அவன் இருக்கிற இடத்துக்கு போய் அவங்கிட்ட நான் நியாயம் கேட்கிறேன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிட்டார். அங்கிருந்து கிளம்பின முனிவர் கோபத்தோட நேரா யமதர்மராஜனோட சபைக்கு வந்தார். அரியணையில உட்கார்ந்துகிட்டு இருந்த யமதர்மராஜன் முனிவரை பார்த்த உடனே அரியணையில இருந்து இறங்கி வந்து மாண்டவியரை வணங்கி அவர் எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு விசாரிச்சான். மாண்டவியர் யமதர்மனை பார்த்து, தர்மராஜனே, ஒரு பாவமும் செய்யாத என்ன எதனால கழுவுல ஏத்தின, இதுக்கு எனக்கு பதில் வேணும்னு கேட்டார். அதுக்கு யமதர்மராஜன், மகா முனிவரே, நீங்க ஒரு காலத்துல ஒரு புல்லோட நுனியால ஒரு பூச்சியை குத்தி துன்புறுத்தி இருக்கீங்க. ஒரு காரியத்தோட பலன் அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் தர்மத்தோட அளவுக்கு ஏற்றபடி அது பெருகிக்கிட்டே வரும். அதே போல ஒவ்வொரு பாவ காரியமும் அதன் தகுதிக்கு ஏற்றபடி பெருகி பெரிய துன்பங்களை தரும் அப்படின்னு சொல்லி
நீங்க அப்ப செஞ்ச பாவத்துக்கான தண்டனை தான் இது அப்படின்னு சொன்னான். ஒரு காலத்துல நீ சொல்றத என்னால ஏத்துக்க முடியாது, எப்பன்னு சரியா சொல்லு அப்படின்னு சொன்னாரு மாண்டவியர். யமதர்மனும், நீங்க சின்ன குழந்தையா ஒரு 5 வயசு இருக்கிறப்போ அப்படி பண்ணீங்கன்னு சொன்னோம். மாண்டவியருக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துடுச்சு. என்ன செய்யறோம்னே தெரியாத சின்ன வயசுல செஞ்ச பாவத்துக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? இதை என்னால ஏத்துக்க முடியாது. இன்னையிலிருந்து ஒரு குழந்தை 12 வயசு வரைக்கும் செய்யற பாவம் அந்த குழந்தைய பெற்றவங்களை போய் சேரும். இந்த விதி இந்த நிமிஷத்துல இருந்து நடைமுறைக்கு வரும். நான் அறியாத வயசுல செஞ்ச பாவத்துக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்த நீ பூமியில அரச குலத்துல சூத்திரனா பிறந்து அரியணை ஏற முடியாதவனா இருப்பாய். நீ தர்மராஜனா இருந்து நல்லதையே பண்ணினாலும் உன் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் பல கஷ்டங்களை அனுபவிப்பாய். அவமானத்தை தவிர வேற எதையும் அந்த பிறவியில உன்னால பார்க்க முடியாதுன்னு கோபத்தோட யம தர்மராஜனை சபிச்சிட்டார். இப்படி மாண்டவிய முனிவரால சபிக்கப்பட்ட யம தர்மராஜன் தான் அஸ்தினாபுரத்தோட அரண்மனையில வியாசருக்கும் அரண்மனை படிப்பெண்ணா இருந்த பராசிரமிக்கும் மகனா விதுரரா பிறந்தார். இவர் திருதராஷ்டிரனுக்கும் பாண்டுவுக்கும் தம்பி முறை. விதுரர் திருதராஷ்டிரனுக்கு அமைச்சராக இருந்தவர். நாம இப்ப மகாபாரதத்துல விதுரர் எப்படி எப்படியெல்லாம் நல்லதையே சொன்னாரு அப்படின்றத பார்ப்போம். துரியோதனன் புதுசா ஒரு அரண்மனையை கட்டி அதை உபயோகத்துக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி ஆடம்பரமா ஒரு விழா எடுக்க முடிவு செஞ்சான். அதை பார்த்து பாண்டவர்கள் வைத்தறிச்சல் பண்ணணும்னு நினைச்சான். பாண்டவர்களை அந்த விழாவுக்கு அழைக்கிறதுக்காக தன் தாய்மாமாவான சகுனியோட கலந்து ஆலோசிச்சான். அப்ப சகுனி துரியோதனன் கிட்ட, தர்மனுக்கு சூதாட்டம்னாலே ஒரு தனி கிக்கு எப்போதுமே உண்டு, அத இப்ப நாம நம்மளுக்கு சாதகமா பயன்படுத்திக்கணும். அவங்கள அரண்மனையை பார்க்கறதுக்கு மட்டும் அழைக்காம சூதாடணும்னு சொல்லி அழைச்சுக்கிட்டு வா. அப்ப உனக்கு பதிலா என்ன ஆட சொல்லு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோம். இந்த சதிய திருதராஷ்டிரன் கிட்ட சொல்லி பாண்டவர்களை அழைக்க தூதுவனா விதுரர் அனுப்ப முடிவு செஞ்சாங்க. விதுரரால அண்ணனோட கட்டளைய மீற முடியாம அவரு பாண்டவங்க கிட்ட அழைப்பிதழோட தூதுமணர். அப்ப தர்மர் கிட்ட கௌரவர்களோட சூழ்ச்சியை எடுத்து சொல்லி சூதாட்டத்தை தவிர்க்கணும்னு கேட்டுக்கிட்டார். மனுஷனுக்கு ஒரு வீக்னஸ் இருந்தா அதை கண்ட்ரோல் பண்றது பெரிய கஷ்டம். தர்மனுக்கு சூதாட்டத்தில் இருந்த வீக்னஸ் தான் மகாபாரத போருக்கே காரணமாச்சுன்றதும் உங்களுக்கு நல்லா தெரியும். அரண்மனைக்கு போன பாண்டவர்களுக்கு விதுரர் எச்சரிச்ச மாதிரியே ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிச்சது. விதுரர் நல்லது எதுன்னு சொல்லி இருந்தோம், அதை தர்மன் ஃபாலோ பண்ணல. தர்மனுக்கு விதுரர் சொல்றத கேட்கக்கூடாதுன்ற எண்ணம்லாம் கொஞ்சம் கூட கிடையாது. ஆனாலும் அவனோட வீக்னஸ் விதுரரோட அட்வைஸை அவன் எடுத்துக்காத ஒரு நிலைமைக்கு எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. அதனால நடந்தது என்னன்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். சூதாட்டத்துல தர்ம நாட்டை இழந்து, தம்பிகளை இழந்து, மனைவியையும் இழந்து அவமானப்பட்டான். திரௌபதி துச்சாதனால தூளிருக்கப்பட்டார். எல்லாத்தையும் இழந்த பாண்டவர்கள் காட்டுக்கு போக வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானாங்க. இது எல்லாம் நடந்த போதும் பீஷ்மர், துரோணர் எல்லாம் வாய்மூடி மௌனிகளாகத்தான் இருந்தாங்க. ஆனா விதுரர் மட்டும் கௌரவர்களோட நடவடிக்கை சரியில்லைன்னு சொல்லி தடுக்க பார்த்தார். ஆனா அவரோட வார்த்தைகளுக்கு கௌரவங்க கொஞ்சமும் மரியாதை தரல. விதுரர் எவ்வளவு நல்லவராக நீதிமானா இருந்தாலும் அவருக்கு மிஞ்சினதெல்லாம் அவமானம் மட்டும்தான். ஒரு சமயம் பாண்டுவுக்கும் அவனோட மனைவி பிள்ளைகளுக்கும் தனியா ஒரு அரண்மனையை கட்டி கொடுக்கிறது நல்லது அப்படின்னு விதுரர் திருதராஷ்டிரன் கிட்ட சொன்னார். திருதராஷ்டிரனும் அதுக்கு ஒத்துக்கிட்டு அவனும் துர்புத்தி கொண்ட அவன் பிள்ளை துரியோதனனும் பாண்டவர்களை கூண்டோட கைலாசத்துக்கு அனுப்பி வைக்க ஒரு ஸ்கெட்ச் போட்டு வாரணாவதத்துல அவங்களுக்குன்னு தனியா ஒரு மாளிகையை கட்டி முடிச்சாங்க.
மாளிகை கட்டி பிடிச்ச உடனே அதை பார்க்க போன விதுரருக்கு தூக்கி வாரி போட்டது. ஏன்னா அந்த மாளிகை முழுசா அரக்கனால கட்டியிருந்தாங்க. அந்த மாளிகையை கட்ட பயன்படுத்தின எல்லா பொருளுமே ஈஸியா தீப்பிடிக்கக்கூடியதாவே இருந்தது. விதுரருக்கு திருதராஷ்டிரனோட பிளான் புரிஞ்சிடுச்சு. அவரு யாருக்கும் தெரியாத மாதிரி அந்த அரக்கு மாளிகைக்குள்ள இருந்து தப்பிச்சு போக ஒரு சுரங்கப்பாதையை அமைச்சு பாண்டவர்கள் கிட்டேயும் நாசுக்கா காடு தீப்பத்தி எரிகிற போது எலி மட்டும் வலையில புகுந்து தப்பிச்சுக்கும் அப்படின்னு எச்சரிக்கை பண்ண அதை தர்மரும் புரிஞ்சுக்கிட்டார். அந்த மாளிகையை பாண்டவர்களுக்கு கொடுத்ததும் குந்தியும் அவளோட 5 பிள்ளைங்களும் அதுல குடியேறினாங்க. துரியோதனோட சதித்திட்டத்தின்படி புரோசனன் அப்படின்றவன் பாண்டவர்களோடவே இருந்து அவங்கள கவனிச்சுக்கிற மாதிரி இருந்துகிட்டு வந்தான். அந்த புரோசனன் குருவம்சத்தோட கட்டட கலைஞன். அவன் தான் அந்த அரக்கு மாளிகையை கட்டவன். அவன் குந்தியோட நடமாட்டத்தை கவனிச்சுக்க ஒரு வேடுவ பெண்ணை அங்க தங்க வச்சான். அந்த வேடுவச்சியோட பிள்ளைங்க 5 பேரும் அங்கேயே தங்கி இருந்தாங்க. இப்படி ஒரு வருஷம் ஓடிடுச்சு. அரக்கு மாளிகையை எரிக்கிறதுக்கு ஒரு கிருஷ்ணபக்ஷம் சதுர்தசி திதியை தேர்ந்தெடுத்து இருந்தாங்க. அதாவது தேய்பிறை அமாவாசைக்கு முன்னாள் ராத்திரி. இதை பாண்டவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க அதை செய்யறதுக்கு முன்னாடியே பீமன் அரக்கு மாளிகைக்கு தீ வச்சிட்டான். அவன் தீ வச்ச இடமும் புரோசனம் படுத்துக்கிட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்துல வச்சான். பாண்டவருங்க தப்பிச்சிட்டாங்க. புரோசனனும் வேடுவச்சியும் அவனோட 5 பிள்ளைங்களும் தீயில எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டாங்க. ஊர்க்காரங்க தீயில எரிஞ்சது குந்தியும் அவனோட பிள்ளைகளும் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. திருதராஷ்டிரனும் கௌரவர்களும் பாண்டவங்க ஒழிஞ்சாங்கன்னு மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டாலும் பயங்கரமா வருத்தப்படுற மாதிரி நடிச்சாங்க. விதுரரும் தானும் வருத்தத்தில் இருக்கிற மாதிரி பாசாங்க செஞ்சார். இந்த சந்தர்ப்பத்திலையும் விதுரர் நல்லது செய்யணும்ன்றதுக்காக தன் மனசாட்சியை கழட்டி வச்சுட்டு தான் வேலையை பார்த்தார். மகாபாரத போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போரை நிறுத்துறதுக்கு கடைசி முயற்சியா கிருஷ்ணன் பாண்டவருங்க சார்பா அஸ்தினாபுரத்துக்கு தூதனா போக முடிவு செஞ்சாங்க. கிருஷ்ணர் வரார் அப்படின்றது தெரிஞ்சதும் துரியோதனர் அரண்மனையில விருந்துக்கும் வரவேற்புக்கும் அமர்க்களமா ஏற்பாடுகளை செஞ்சான். கிருஷ்ணன் அஸ்தினாபுரம் வந்த உடனே துரியோதனும் கர்ணனும் மற்ற கௌரவர்களும் சேர்ந்து அவரை வரவேற்றாங்க. ஆனா கிருஷ்ணன், நான் உன்னோட எதிரிகளோட தூதனா வந்திருக்கிறதால தூது நல்லபடியா முடிய வரைக்கும் உன்னோட சேர்ந்து சாப்பிடவோ உன்னோட அரண்மனையில தங்கவோ முடியாதுன்னு துரியோதனன் கிட்ட சொல்லிட்டு விதுரரோட வீட்டில் தங்கிட்டார். இதுல துரியோதனன் கடுப்பாயிட்டான். விதுரரோட வீட்டில் தங்கி துரியோதனனை கடுப்பேத்தனன்றது தான் கிருஷ்ணனோட பிளான். மகா நீதிமானாகிய விதுரருக்கோ கிருஷ்ணன் தம் வீட்டில் தங்குறதுல பயங்கரமான சந்தோஷம். இது தனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியமா நினைச்சு கிருஷ்ணருக்கு நல்லபடியா உபசாரம் பண்ணி விருந்து கொடுத்து சந்தோஷப்பட்டார். மறுநாள் காலையில விதுரரும் கிருஷ்ணரும் அஸ்தினாபுர அரண்மனைக்கு போனாங்க. அங்க கிருஷ்ணன் அரசாட்சியை தரணும்னாலும் பரவாயில்லை, 5 கிராமங்களையாவது கொடுங்க அப்படின்னு கேட்டு பார்த்தார். கிருஷ்ணர் சொல்றது சரின்னு பீஷ்மர், துரோணர் போன்ற அங்க இருந்த பெரியவங்க மனசுலேயும் பட்டு. ஆனா கௌரவங்க ஒரு ஊசி முனை அளவு இடத்தை கூட பாண்டவர்களுக்கு எங்களால தர முடியாதுன்னு கண்டிப்பா சொல்லிட்டாங்க. கிருஷ்ணரும் அப்ப போர் ஒண்ணுதான் தீர்வா இருக்க முடியும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டார். கிருஷ்ணர் அங்கிருந்து கிளம்பினதும் விதுரர் கௌரவங்க கிட்ட கிருஷ்ணன் சொல்றதை ஏத்துக்கிட்டு போரை தவிர்க்கிறது தான் நல்லது அப்படின்னு சொன்னாரு. ஆல்ரெடி விதுரர் மேல கடுப்புல இருந்த துரியோதனனுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. விதுரரை வாய்க்கு வந்த மாதிரி கத்தி திட்ட ஆரம்பிச்சான். நீங்க கிருஷ்ணனை உங்க வீட்டுல தங்க வச்சதே தப்பு. அவனை தங்க வச்சதும் இல்லாம அவன் பிளான் படி பாண்டவர்களோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு எங்களுக்கு எதிராக பேசுறீங்க. எங்க உப்பை தின்னுட்டு எங்களுக்கு அகைன்ஸ்டாகவே பேசுறீங்க. என்ன இருந்தாலும் நீங்க ஒரு தாசியோட பிள்ளை தானே. நீங்க எல்லாம் அரசு நீதியை பத்தி பேசவே லாயக்கு இல்லாதவங்க அப்படின்னு கத்தலாம். இது வரைக்கும் பொறுமையா இருந்த விதுரருக்கு உடம்பே நடுங்க ஆரம்பிச்சது. கோபத்துல நாக்கு தடுமாற ஆரம்பிச்சது.
அவமானத்துல குன்றி போன அவரோட மனசு நொந்து போயிடுச்சு. அவரோட கண்ணுல அவரோட கோபம் தெரிய ஆரம்பிச்சு. சபையில இருந்தவங்க என்ன நடக்க போகுதோன்னு தெரியாம பயத்துல அப்படியே உறைஞ்சு போய் நின்றுட்டாங்க. விதுரர் ஆவேசத்தோட அவர் கையில இருந்த கோதண்டம் அப்படின்ற வில்ல எடுத்தார். தர்ம சக்கரம் இருக்கிற அந்த வில்ல மனசை கல்லாக்கிக்கிட்டு அதை ரெண்டா உடைச்சார். பெரிய சத்தத்தோட விதுரரோட கோதண்டம் 2 துண்டா தரையில விழுந்தது. விதுரர் கோபத்தோட, இந்த அஸ்தினாபுர அரசவையில நீதியும் நியாயமும் தர்மமும் உடைஞ்சு போச்சு. மரியாதை, அன்பு, பாசம் எதுவும் இல்லாத உனக்காக நான் இனி எந்த காலத்திலையும் என் பில்லை எடுத்து நான் போர் செய்ய மாட்டேன். இது சத்தியம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டார். கௌரவங்க அவங்களோட துர்புத்தினாலையும் துர்நடத்தையாலையும் பேச்சாலையும் விதுரன்ற நீதிமான் அவங்களுக்காக குருஷேத்திர போர்ல போர் புரிகிற பாக்கியத்தையும் வெற்றியையும் இழந்துட்டாங்க. தன் பிள்ளைகளா நினைச்சு வளர்த்த பாண்டவர்களும் கௌரவர்களும் போர் செய்யறத பார்க்கக்கூடாதுன்னு முடிவு செஞ்ச விதுரர் தீர்த்த யாத்திரைக்கு புறப்பட்டு போயிட்டார். குருஷேத்திர போர் முடிகிற வரைக்கும் அவர் அஸ்தினாபுரத்துக்குள்ள வரவே இல்லை. இது நடக்கணும்ன்றது தான் கிருஷ்ணனோட பிளான். ஏன்னா விதுரர்கிட்ட இருந்த கோதண்டவில் அவருக்கு திருமாலால தரப்பட்டது. சிவபெருமான் கையில் இருக்கிற வில்லுக்கு பினாகான்னு பேர். அதனாலதான் அவரை பினாகதாரின்னு சொல்றோம். அதுபோல விஷ்ணுவோட வில்லுக்கு பேரு சாரங்கம். அதனாலதான் நாம அவரை சாரங்கபாணின்னு சொல்றோம். பாணின்னா கைன்னு அர்த்தம். கர்ணனோட வில்லு விஜயம், அர்ஜுனனோட வில்லு காண்டிபம், மன்மதனோட வில்லு கரும்பு. விதுரரோட கோதண்டம்ன்ற வில்ல அர்ஜுனனோட காண்டிபத்தால ஒன்றும் பண்ண முடியாது. கோதண்ட வில்லுக்கு இணையா சக்தி வாய்ந்த ஆயுதம் பாண்டவங்க கிட்ட கிடையவே கிடையாது. அதனால அவர் பாண்டவர்களுக்கு எதிராக நின்னா பாண்டவர்களால கௌரவர்களை கண்டிப்பா தோற்கடிக்க முடியாது. சோ விதுரர் குருஷேத்திர போர்ல கௌரவங்க பக்கம் இருந்து சண்டை போடக்கூடாது. அவரை அந்த போர்ல இருந்து வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்றது தான் கிருஷ்ணனோட பிளான். அது இப்ப நிறைவேறிடுச்சு. இப்ப போர் தவிர்க்க முடியாத ஒண்ணா ஆயிடுச்சு. இந்த நிகழ்வு திருதராஷ்டிர மனசுல ஒரு சங்கடத்தை உண்டாக்கிடுச்சு. அவன் பாண்டவர்களோட மனசை தெரிஞ்சுக்கிறதுக்காக சஞ்சயனை பாண்டவர்கிட்ட தூது அனுப்பினான். சஞ்சயன் தான் திருதராஷ்டிரனோட மந்திரி, தேரோட்டி, எல்லாம் அவன் தான். திருதராஷ்டிரனோட நம்பிக்கைக்கு ரொம்ப பாத்திரமானவன் இந்த சஞ்சயன். இந்த சஞ்சயனுக்கு வியாசரோட அருளால தெய்வீக பார்வை உண்டு. மகாபாரதத்துல யுத்தம் நடந்துகிட்டு இருந்தப்ப குருடரான திருதராஷ்டிரனுக்கு பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு யுத்த காலத்துல என்னென்ன நடக்கிறதுன்றத தன் தெய்வீக பார்வையோட துணையால ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்தவன் இந்த சஞ்சயன் தான். தூது போன சஞ்சயன் பாண்டவர்களோட பேசி பார்த்து அவங்க தரப்புலேயும் நியாயம் இருக்கிறத உணர்ந்துக்கிட்டான். அவனுக்கு போர் தவிர்க்க முடியாத ஒண்ணுன்றது புரிஞ்சிடுச்சு. இந்த மனநிலையோட அவன் திரும்பி வந்தபோது நைட் டைம் ஆயிடுச்சு. அதனால அவன் திருதராஷ்டிரன் கிட்ட தூத பத்திர டீடைல்ஸ் எல்லாம் சொல்லாம கௌரவருங்க செய்யறது நியாயம் இல்லைனோ, பாண்டவங்க கேட்கறதுல ஒரு தப்பும் இல்லை, அதுதான் தர்மம்னு சொல்லிட்டு மற்றபடி தூதுல என்ன நடந்ததுன்றத மறுநாள் சொல்றதாவும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளப்பிட்டான். படுக்கைக்கு வந்த திருதராஷ்டிரனுக்கு தூக்கம் வரல. ஒரே குழப்பம். என்ன பண்றதுன்னு தெரியாம விதுரரை கூப்பிட்டு வர ஆள் அனுப்பிச்சான். ஒரு தம்பின்ற முறையிலையும் நீதிமான்ற முறையிலையும் அமைச்சர்ன்ற முறையிலையும் திருதராஷ்டிரன் விதுரர்கிட்ட அப்பப்ப அட்வைஸ் கேட்கறது உண்டு. ஆனா விதுரர் சொல்றது எதையும் அவன் கேட்டுக்கிட்டதா சரித்திரமே இல்லை. அவன் செய்யறதா தான் செய்வான். அதுதான் நிதர்சனம். அவன் அனுப்பின ஆளு விதுரரை கூப்பிட்டுக்கிட்டு வந்தான். திருதராஷ்டிரன் விதுரர்கிட்ட தன்னோட குழப்பத்தை சொல்லி அதனால தனக்கு தூக்கம் வரலன்னு சொல்லி புலப்பனான். விதுரர் திருதராஷ்டிரனை பார்த்து, அரசரே, வலிமையே இல்லாத ஒருத்தன் வலிமை மிகுந்த எதிரிய எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை வந்தா அவனுக்கு தூக்கம் வராது. தன்னோட பொருளை பறி கொடுத்தவன், காதலால தன் நிலையை இழந்த ஒருத்தன், பிறரோட பொருள் மேல ஆசைப்படுறவன், திருடன், இவங்களுக்கெல்லாம் தூக்கமே வராது. உங்க நிலைமை என்னன்னு சொன்னா
அதுக்கு ஏற்ற மாதிரி என்னால உங்களுக்கு பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னார். திருதராஷ்டிரனுக்கு விதுரரோட புத்தி கூர்மை நல்லாவே தெரியும். அவன் இப்ப இருக்கிற நிலைமை திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி இருக்கிற ஒரு நிலைமை. அவன் விதுரர்கிட்ட, நீ எதை வேண்டுமானாலும் சொல்லு, என் மனசு ஆறுதல் ஆகணும், நீ நீதிமான்றது எனக்கு தெரியும், நீ சொல்றது எல்லாமே நியாயமா தான் இருக்கும், கேட்கறதுக்கும் நல்லா தான் இருக்கும், ஆறுதலா நல்லதை சொல்லு அப்படின்னு சொன்னான். தாம் போரில் பங்கேற்க முடியாதுன்ற அந்த நிலைமையிலையும் விதுரர் போரை தவிர்க்கிறதுக்காக எடுத்துக்கிட்ட ஒரு கடைசி முயற்சி தான் அவர் அன்னைக்கு நைட்டு முழுக்க திருதராஷ்டிரனுக்கு சொன்ன அறிவுரை. இந்த அறிவுரையோட தொகுப்பு தான் நாம இப்ப விதுர நீதின்னு சொல்றோம். இந்த விதுர நீதியில விதுரர் சொன்னதுதான் நாம பழமொழின்னு நினைச்சுக்கிட்டு சொல்ற அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்ற பெரிய உண்மை. குருஷேத்திர போர் முடிஞ்ச பின்னாடி அஸ்தினாபுரத்துக்கு வந்த விதுரர் திருதராஷ்டிரன், காந்தாரி, குந்தி இவங்களோட கிளம்பி இமயமலைக்கு போய் அங்க கடுமையா தவம் செஞ்சு இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விலகி இறைவனோட அடியை சேர்ந்துட்டார். விதுரரோட வாழ்க்கையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்க நல்லவரா இருந்து உங்களுக்கு ஒரு அநியாயம் நடந்ததுன்னா, நீங்க புண்ணியம் செஞ்சிருந்தா நீங்க அதில் இருந்து தப்பிக்க உங்களுக்கு உங்க புண்ணியம் 1000 வழியை காட்டும். அதே நேரத்தில் நீங்க கெட்டவரா இருந்து உங்களுக்கு ஒரு அநியாயம் நடந்தா அதுல இருந்து தப்பிக்க 1000 வழி இருந்தாலும் நீங்க செஞ்ச பாவம் உங்களுக்கு கண் இருந்தாலும் உங்களை குருடனா ஆகணும். நீங்க செஞ்சதை நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். விதி வலியது. உங்களுக்குன்னு விதிச்சதை அனுபவிச்சுதான் ஆகணும். பாண்டவர்கள் செஞ்ச புண்ணியம் அவங்க கஷ்டப்பட்டாலும் கிருஷ்ணர், விதுரர் போன்றவங்க மூலமா அவங்கள எல்லா கஷ்டங்கள்ல இருந்தும் விடுவிச்சது, அவங்கள தர்ம வழியில நிக்க வச்சது. கௌரவர்கள் செஞ்சிருந்த பாவத்தால அவங்களோட பீஷ்மர், துரோணர், கர்ணன், அஸ்வத்தாமன் இவங்கள போல பல வீரர்ங்க இருந்தும் அவங்க போர்ல அழிவை தான் சந்திச்சாங்க. நீங்க என்னதான் நல்லவரா இருந்தாலும், நீங்க உண்மையான அன்போட அறிவுரை சொன்னாலும் அது கெட்டவங்க மனசுல ஏறாது. தண்ணியையும் எண்ணெயையும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உங்களால சேர்க்க முடியாது. நம்ம சனாதன தர்மத்துல சொல்லி இருக்கிற விதிப்பயன் ரொம்ப வலிமையானது. அவங்களுக்கு விதிச்சதை அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும். அதனால மற்றவங்களுக்கு நல்லது சொல்றதா நினைச்சுக்கிட்டு அட்வைஸ் பண்றதை நிறுத்துங்க. அவங்களுக்கு விதிச்சு இருக்கிறது உங்களுக்கு தெரியாது. அவங்க விதி சரியா இல்லைன்னா உங்களோட அட்வைஸ் எல்லாம் அவங்களுக்கு செவிலியர் காதல ஊதுன சங்கு மாதிரி தான். அதுபோல நீங்க எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலும் ஒரு கஷ்டம் வரும்போது உங்களுக்கு விதிச்சதை ஏத்துக்கிட்டு அதை அனுபவிச்சு விடுங்க. இந்த கஷ்டத்துக்கு மற்றவங்க தான் காரணம்னு நினைச்சுக்கிட்டு மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டு அவங்களை கஷ்டப்படுத்த நினைச்சீங்கன்னா அதுக்கான விதி கணக்கு உங்க அக்கௌண்ட்ல வர வச்சு அதையும் நீங்க சேர்த்து அனுபவிக்க வேண்டி வரும். இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கருணையே உருவாட ஈசன் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களையும் தந்து அனைவரும் வளமாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ அருள் புரிய வேண்டி வணங்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றபம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். நம பார்வதி பதையே அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார முதற் கடலே போற்றி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. காவாய் கனக திரளே போற்றி,
கைலை மலையானை போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.